பொழுது விடிஞ்சா பொய் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியுது திமுக கும்பல். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில அலுவலக திறப்பு விழாவுக்கு போன முதல்வர் திரு விஜய் அவர்கள் அங்க இருந்த ஊழியர் பெண்மணி கை குலுக்கிறதுக்காக கை நீட்டும் போது கையை கொடுக்கல. இவர் என்ன ரொம்ப ஆச்சாரமா, இவரை போய் எம்ஜிஆர்னு சொல்றீங்களேன்னு திமுக ஐடி விங்ல வீடியோவா பரப்பிக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்பா, உங்க தலைவரே சொல்லி இருக்கிறாரு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு. அந்த முழு நிகழ்ச்சியில அவர் முதல்ல அங்க வந்த பெண்ணுக்கு கை கொடுத்திருக்கிறாரு. மத்த எல்லாரையும் கூப்பிட்டு போட்டோ எடுக்க நிக்க சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒரு பெண்மணி கை நீட்டும் போது முதல்வர் கை கொடுக்கிற காட்சியை இன்னொருத்தர் இடையில வந்து மறைச்சிருக்கிறாரு. உடனே ஆகா ஐயோன்னு பொருளிய தூக்கிட்டு வந்திருக்கு இந்த திமுக திருட்டு கும்பல். அடே பசங்களா, ஆட்சியில தவறு இருந்தா சுட்டி காட்டணும், ஒழுங்கா சட்டமன்றத்துல எதிர்கேள்வி கேட்டு பதில் சொல்லவும் தெரியணும். அதை விட்டு இப்படி சின்ன பிள்ளைத்தனமா எடிட் பண்ணி வெட்டி ஒட்டிக்கிட்டு வீடியோ போட்டு தெரிஞ்சா ஜென்சி திமுக மட்டும் இல்ல, ஆல்பா பீட்டா காமான்னு யாரு வந்தாலும் இந்த திமுகவை காப்பாற்றவே முடியாதுன்னு நடுநிலையாளர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வேலுக்கு ஏன் முதல்வர் போகலன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். இல்ல வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? இதற்கு இது பதில் இல்லையே. என்னோட சார் டோன்ட் கம்பேர். நீங்க வந்து ஏன் புது கேளுங்க, பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா கேளுங்க. பிளட் கேன்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட், தலைவலி வந்தாலும் ஒரே டேப்லெட்டா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நல்ல கேள்வி. எல்லாமே அநீதி தானே சார்? பயப்படாத.